ஓம் சாந்தி. முரளி தேதி 4-10-2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, சிறந்ததிலும் சிறந்தவராக ஆவதற்காக சுயம் பகவான் உங்களுக்கு சிறந்த வழியை அளித்துக் கொண்டிருக்கின்றார். அதன் மூலம் நீங்கள் நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசியாக ஆகிவிடுவீர்கள். கேள்வி: தேவதையாக ஆகக்கூடிய குழந்தைகள் விசேஷமாக எந்த விஷயங்களில் கவனம் வைக்க வேண்டும்? பதில்: ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் கோபப்படக்கூடாது. முகத்தை பிணம் போல் ஆக்கக்கூடாது. யாருக்குமே துக்கம் கொடுக்க கூடாது. தேவதையாக ஆக வேண்டும் என்றால் வாயிலிருந்து எப்பொழுதும் மலர்கள் வெளிப்பட வேண்டும். முள் அல்லது கற்களை வெளிப்படுத்துகிறார்கள் என்றாலே கல்லாகவே இருந்து விடுவார்கள். மிகவும் நல்ல குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இங்கேயே சர்வ குண சம்பன்னராக ஆக வேண்டும். தண்டனை வாங்குகிறீர்கள் என்றால் பிறகு நல்ல பதவி கிடைக்காது. ஓம் சாந்தி. புதிய விஸ்வம், அதாவது புது உலகத்திற்கு அதிபதியாக ஆகக்கூடிய ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கின்றார். தந்தை எல்லையில்லாத ஆஸ்தியை அளிக்க வந்துள்ளார் என்பதை தந்தை புரிந்துள்ளார். நாம் தகுதி உடையவர்களாக இருக்கவில்லை. பிரபுவே, நான் லாயக்கில்லை, என்னை லாயக்காக ஆக்குங்கள் என்று கூறுகின்றார்கள். நீங்கள் மனிதர்களாக உள்ளீர்கள். இந்த தேவதைகள் கூட மனிதர்கள் ஆவார்கள். ஆனால் இவர்களுக்கு தெய்வீக குணங்கள் இருக்கின்றன என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இவர்களுக்கு உண்மையிலும் உண்மையான மனிதர்கள் என்று கூறுவார்கள். மனிதர்களுக்குள் அசுர குணங்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு இன்ஹியூமன், அதாவது மனித அபிமானமற்றவர் என்று கூறப்படுகிறது. நடத்தை மிருகங்களைப் போல ஆகிவிடுகிறது. தெய்வீக குணங்கள் இல்லை. எனவே அதற்கு அசுர குணம் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது மீண்டும் தந்தை வந்து உங்களை சிறந்த தேவதையாக ஆக்குகின்றார். உண்மையான கண்டத்தில் வசிக்கக்கூடிய உண்மையிலும் உண்மையான மனிதர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் ஆவார்கள். இவர்களுக்கு பிறகு தேவதை என்று கூறப்படுகிறது. இவர்களிடம் தெய்வீக குணங்கள் இருக்கின்றன. ஹே பதீத்த பாவனரே, வாருங்கள் என்று பாடவும் செய்கின்றார்கள். ஆனால் பாவன ராஜாக்கள், அதாவது தூய்மையான ராஜாக்கள் எப்படி இருப்பார்கள்? பிறகு பத்தீத்த ராஜாக்களாக எப்படி ஆனார்கள் என்ற இந்த ரகசியத்தை யாருமே அறியாமல் உள்ளனர். அது பக்தி மார்க்கம் ஆகும். ஞானத்தையோ வேறு யாரும் அறியாமலே இருக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை புரிய வைக்கின்றார். மேலும் அதுபோல் ஆக்குகின்றார். செயல்கள் இந்த தேவதைகள் சத்தியுகத்தில் கூட செய்கின்றார்கள். ஆனால் பத்தீத்தமாக, அதாவது தூய்மையற்ற செயல்கள் செய்வது இல்லை. அவர்களிடம் தெய்வீக குணங்கள் உள்ளன. சீச்சி செயல்களை செய்யாதவர்கள்தான் சொர்க்கவாசி ஆகின்றார்கள். நரகவாசிகள் மூலமாக மாயை சீச்சி இழிந்த செயல்களை செய்விக்கின்றது. இப்பொழுது பகவான் வந்து சிறந்த செயல்களை செய்விக்கின்றார். மேலும் இது போன்ற இழிந்த செயல்களை செய்யாதீர்கள் என்று சிறந்த வழியை அளிக்கின்றார். சிறந்ததிலும் சிறந்தவராக ஆவதற்காக மிக சிறந்த வழி அளிக்கின்றார். தேவதைகள் சிறந்தவர்கள் ஆவார்கள் அல்லவா? அவர்கள் இருப்பதும் புது உலகமான சொர்க்கத்தில். இதுவும் உங்களில் வரிசை கிரமமான முயற்சிக்கு ஏற்ப அறிந்துள்ளீர்கள். எனவே மாலை கூட 8 மணிகளுடையது அல்லது 108 மணிகளுடையது, பின் 16,108 மணிகளுடையது என்று கூட கூறினாலும் அதுவும் எவ்வளவு ஆகிறது? இத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் 16,000 வெளிப்படுகிறார்கள் என்றால் என்ன ஆகிறது? 0.25% கூட இல்லை. தந்தை குழந்தைகளை
எவ்வளவு உயர்ந்தவர்களாக உருவாக்குகின்றார். எந்த ஒரு விகாரமும் செய்யாதீர்கள் என்று தினமும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். உங்களுக்கு அப்பேற்பட்ட தந்தை கிடைத்திருக்கின்றார் என்றால் மிகுந்த குஷி இருக்க வேண்டும். நம்மை எல்லையில்லாத தந்தை தத்து எடுத்துள்ளார் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நாம் அவருக்கு சொந்தமானவராக ஆகியுள்ளோம். தந்தை ஸ்வர்க்கத்தின் படைப்பு கர்த்தா ஆவார். எனவே அப்பேற்பட்ட சொர்க்கத்திற்கு அதிபதி ஆவதற்கு தகுதியுடையவராக சர்வ குண சம்பன்னராக ஆக வேண்டி உள்ளது. இந்த லக்ஷ்மி நாராயணர் சர்வ குண சம்பன்னராக இருந்தார்கள். இவர்களுடைய தகுதியின் மகிமை வெளிப்படுகிறது. பிறகு 84 பிறவிகளுக்கு பின்னர் லாயக்கு அற்றவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். ஒரு பிறவி கூட கீழே இறங்கினார்கள் என்றால் சிறிதளவு கலை குறைந்துவிட்டது. இதுபோல மெல்ல மெல்ல குறைந்து கொண்டே போகிறது. பிறகு ராவண ராஜ்யத்தில் மிக வேகமாக கலை குறைந்து போய்விடுகிறது. கிரகணம் பிடித்து விடுகிறது. எப்படி சூரியன் சந்திரனுக்கு கூட கிரகணம் பிடிக்கிறது அல்லவா? அப்படியின்றி சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களுக்கு கிரகணம் பிடிப்பதில்லை என்பதல்ல. எல்லோருக்கும் முழுமையாக கிரகணம் பிடித்துள்ளது. நினைவின் மூலமாக தான் கிரகணம் இறங்கும் என்று இப்பொழுது தந்தை கூறுகின்றார். எந்த ஒரு பாவமும் செய்யாதீர்கள். தேக அபிமானத்தில் வருவது முதல் நம்பர் பாவமாகும். இதுவோ கொடிய பாவமாகும். குழந்தைகளுக்கு இந்த ஒரு பிறவிக்காக மட்டுமே அறிவுரை கிடைக்கிறது. ஏனெனில் இப்பொழுது உலகம் மாறப்போகின்றது. பிறகு இப்பேற்பட்ட அறிவுரை ஒரு பொழுதும் கிடைப்பதில்லை. சட்டவியல் ஆகியவற்றின் கல்வியோ நீங்கள் ஜென்ம ஜன்மாந்திரமாக பெற்றுக்கொண்டே வந்துள்ளீர்கள். கல்வி கூடங்கள் ஆகியவை இப்பொழுதும் இருக்கவே இருக்கிறது. இந்த ஞானம் ஒரு முறை கிடைத்துவிட்டது என்றால் அவ்வளவுதான். ஞானக்கடல் தந்தை ஒரே ஒரு முறைதான் வருகின்றார். அவர் தன்னை பற்றியும் தனது படைப்பின் முதல் இடைக்கடை பற்றியும் முழு ஞானமும் அளிக்கின்றார். ஆத்மாக்களாகிய நீங்கள் பாகம் ஏற்று நடிப்பவர்கள் ஆவீர்கள் என்று தந்தை எவ்வளவு எளிதாக புரிய வைக்கின்றார். ஆத்மாக்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து வந்து இங்கே தங்களுடைய பாகத்தை ஏற்று நடிக்கிறார்கள். அதற்கு முக்தி தாமம் என்று கூறப்படுகிறது. ஸ்வர்க்கம் என்பது ஜீவன் முக்தி ஆகும். இங்கு வாழ்க்கை பந்தனம் ஆகும். இந்த வார்த்தைகளை கூட சரியான முறையில் நினைவு செய்ய வேண்டும். மோக்ஷம் ஒரு பொழுதும் ஏற்படுவது இல்லை. மனிதர்கள் மோக்ஷம் கிடைக்க வேண்டும் அல்லது வருவது போவதிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் பாகம் ஏற்று நடிப்பதிலோ வெளிவர முடியாது. இது அனாதி, ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ள நாடகமாகும். உலக சரித்திரம் மற்றும் பூகோளம் மிக சரியாக திரும்ப நடைபெறுகிறது. சத்யுகத்தில் அதே தேவதைகள் வருவார்கள். பிறகு இஸ்லாமியர்கள், பௌத்தியர்கள் எல்லோரும் வருவார்கள். இந்த மனித விருட்சம் அமைந்துவிடும். இதனுடைய விதை மேலே உள்ளது. தந்தை மனித சிருஷ்டியின் விதை ரூபம் ஆவார். மனித சிருஷ்டி இருக்கவே இருக்கிறது. ஆனால் சத்யுகத்தில் மிகவும் சரியாக இருக்கும். பிறகு மெல்ல மெல்ல நிறைய விருத்தியாகி விடுகிறது. நல்லது பிறகு சிறியதாக எப்படி ஆகும்? தந்தை வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குகின்றார். மிக குறைவானவர்களே பாவனமாக ஆகின்றார்கள். கோடியில் ஒருவர் வெளிப்படுகிறார்கள். அரை கல்பம் மிகவும் குறைவாக இருப்பார்கள். அரை கல்பத்தில் எவ்வளவு விருத்தியாகிவிடுகிறது? எனவே எல்லாவற்றையும் விட அதிகமாக சம்பாத்தியம் தேவதைகளுடையதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் முதலில் இவர்கள் வருகின்றார்கள். ஆனால் வெவ்வேறு தர்மங்களில் சென்று விடுகின்றார்கள். ஏனெனில் தந்தையை மறந்து விடுகின்றார்கள். இது ஒரே ஒரு தவறினுடைய விளையாட்டு ஆகும். மறப்பதினால் ஏழையாக ஆகிவிடுகிறார்கள். மறதி ஏற்பட்டு ஒரே அடியாக மறந்து விடுகிறார்கள். பக்தி கூட முதலில் ஒருவருக்கு செய்கின்றார்கள். ஏனென்றால் அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒருவரே ஆவார்.
பிறகு இரண்டாவதாக, மற்றவர்களுக்கும் ஏன் பக்தி செய்ய வேண்டும்? இந்த லக்ஷ்மி நாராயணரை கூட உருவாக்குபவர் சிவன் ஆவார் அல்லவா? கிருஷ்ணர் எப்படி அமைப்பவராக இருக்க முடியும்? இது நடக்க முடியாது. ராஜயோகத்தை கற்பிப்பவர் எப்படி கிருஷ்ணராக இருக்க முடியும்? அவரோ சத்யுகத்தின் இளவரசர் ஆவார். எவ்வளவு தவறு செய்து விட்டார்கள்! புத்தியில் பதிவதே இல்லை. என்னை நினைவு செய்யுங்கள் மற்றும் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகின்றார். ஏதாவது சொத்து பற்றிய சண்டைகள் இருந்தது என்றால் அவற்றை முடித்து விடுங்கள். சண்டை செய்து செய்து உயிர் கூட பிரிந்து போய்விடும். இவர், அதாவது பிரம்மா, வியாபாரத்தை விட்டுவிட்டார். ஆனால் சண்டை செய்தாரா என்ன என்று தந்தை புரிய வைக்கின்றார். தனது பங்கு குறைவாக கிடைத்தது என்றால் பரவாயில்லை, விட்டுவிடலாம். அதற்கு பதிலாக எவ்வளவு அரசாட்சி கிடைத்துவிட்டது! எனக்கு விநாசம் மற்றும் ராஜ்யத்தின் சாட்சா்காரம் கிடைத்ததினால் எவ்வளவு குஷி ஏற்பட்டது என்று பாபா கூறுகின்றார். எனக்கு உலக அரசாட்சி கிடைக்கப் போகிறது. எனவே இவையெல்லாம் என்ன? யாராவது பசியால் இறக்கிறார்களா என்ன? பைசா இல்லாதவர்கள் கூட வயிற்றை நிரப்புகிறார்கள் அல்லவா? மம்மா ஏதாவது எடுத்து வந்தாரா என்ன? எவ்வளவு மம்மாவை நினைவு செய்கிறார்கள். நினைவு செய்கிறார்கள் என்பது சரிதான். ஆனால் இப்பொழுது மம்மாவின் பெயர் ரூபத்தை நினைவு செய்யக்கூடாது என்று தந்தை கூறுகின்றார். நான் கூட அவரை போல தாரணை செய்ய வேண்டும். நாம் கூட மம்மா போல நல்லவராக ஆகி சிம்மாசனத்திற்கு உரிமையாளராக ஆக வேண்டும். மம்மாவிற்கு மகிமை செய்வதால் மட்டுமே அவ்வாறு ஆகிவிடுவார்களா என்ன? தந்தையோ என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார். நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். மம்மாவை போல ஞானம் கூற வேண்டும். நீங்கள் கூட அதுபோல மகிமைக்கு தகுதியானவராக ஆகி காண்பித்தீர்கள் என்றால்தான் மம்மாவின் மகிமையும் நிரூபணமாகும். மம்மா மம்மா என்று கூறுவதால் மட்டுமே வயிறு நிரம்பாது. இன்னுமே வயிறு முதுகோடு ஒட்டி போய்விடும். சிவபாபாவை நினைவு செய்வதால் வயிறு நிரம்பும். இந்த தாதாவை நினைவு செய்தால் கூட வயிறு நிரம்பாது. நினைவு ஒருவரை செய்ய வேண்டும். அந்த ஒருவருக்கு தான் அர்ப்பணமாக வேண்டும். சேவை செய்வதற்கான வழிமுறைகளை இயற்ற வேண்டும். எப்பொழுதும் வாயிலிருந்து மலர்கள் வெளிப்பட வேண்டும். முட்கள் அல்லது கற்கள் வெளிப்படுகின்றன என்றால் கல்லாகவே இருந்து விடுவார்கள். மிகவும் நல்ல குணங்களை தாரணை செய்ய வேண்டும். இங்கேயே நீங்கள் சர்வ குண சம்பன்னராக ஆக வேண்டும். தண்டனை வாங்கினீர்கள் என்றால் பிறகு நல்ல பதவி கிடைக்காது. இங்கு குழந்தைகள் தந்தையிடம் நேரிடையாக கேட்பதற்கு வருகிறார்கள். இங்கு பாபா புது புது போதை ஏற்றுகின்றார். சென்டரில் போதை ஏறுகிறது. பிறகு வீட்டிற்கு சென்றார்கள், உறவினர்களை பார்த்தார்கள் என்றால் முடிந்துவிட்டது. இங்கு நாங்கள் பாபாவின் குடும்பத்தில் வந்துள்ளோம் என்று புரிந்திருக்கிறார்கள். அங்கு அசுர குடும்பம் இருக்கிறது. எவ்வளவு சண்டைகள் இருக்கும்! அங்கு சென்ற உடனேயே குப்பை கூலத்தில் போய் விழுகிறார்கள். இங்கோ நீங்கள் தந்தையை மறக்க கூடாது. உலகத்தில் யாருக்குமே உண்மையான அமைதி கிடைக்க முடியாது. தூய்மை, சுகம், சாந்தி மற்றும் செல்வத்தை தந்தையை தவிர வேறு யாருமே அளிக்க முடியாது. அப்படியன்றி தந்தை ஆயுஷ்வான் பவ, புத்திவான் பவ, அதாவது நீண்ட ஆயுள் உடையவர்களாக ஆவீர்களாக, மக்கட்பேறு உடையவர் ஆவீர்களாக என்று ஆசிர்வாதம் புரிகிறார்கள் என்பது அல்ல. இல்லை, ஆசிர்வாதத்தினால் எதுவும் கிடைப்பதில்லை. இது மனிதர்களின் தவறாகும். சந்நியாசிகள் கூட ஆசிர்வாதம் அளிக்க முடியாது. இன்று ஆசிர்வாதம் கொடுப்பவர்கள் நாளைக்கு அவர்களே இறந்து விடுவார்கள். போக்கூட பாருங்கள், எத்தனை பேர் வந்து சென்றுள்ளார்கள். குருக்களினுடைய பீடம் கூட நடக்கிறது. சிறிய வயதில் குரு இறந்துவிட்டார் என்றால் மற்றொருவரை குருவாக ஆக்கிவிடுவார்கள்.
அல்லது சிறிய சீடரை குருவாக ஆக்கிவிடுவார்கள். இங்கு பாப்தாதா அளிப்பவர் ஆவார். இவர் வாங்கிக் கொண்டு என்ன செய்வார்? தந்தை நிராகாரமானவர் ஆவார் அல்லவா? பெறுபவர் சாக்காரமானவர் ஆவார். இதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். நாம் சிவபாபாவிற்கு கொடுக்கின்றோம் என்று ஒரு பொழுதும் கூறக்கூடாது. இல்லை, நாம் சிவபாபாவிடமிருந்து கோடி பெற்றோம், கொடுக்கவில்லை. பாபா உங்களுக்கு கணக்கற்றவைகளை கொடுக்கின்றார். சிவபாபாவோ வல்லலாவார். அவருக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீர்கள்? நான் கொடுத்தேன் என்று நினைப்பதால் தேக அபிமானம் வந்துவிடுகிறது. நாம் சிவபாபாவிடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். பாபாவிடம் ஏராளமான குழந்தைகள் வருகின்றார்கள். வந்து இருக்கின்றார்கள் என்றால் பின் ஏற்பாடு தேவை அல்லவா? அதாவது நீங்கள் உங்களுக்காகவே கொடுக்கிறீர்கள். தனக்கென்று அவர் ஏதாவது செய்ய வேண்டுமா என்ன? ராஜதானி கூட உங்களுக்கு கொடுக்கின்றார். எனவே செய்வதும் நீங்கள்தான். உங்களை என்னை விடவும் உயர்ந்தவராக ஆக்குகின்றேன். அப்பேற்பட்ட தந்தையை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். அரை கல்பம் பூஜைக்குரியவர்கள், அரை கல்பம் பூஜாரி. பூஜாரியாக ஆகிவிடும் பொழுது துக்க தாமத்திற்கு அதிபதியாக ஆகிவிடுகிறீர்கள். தந்தை எப்பொழுது வந்து ஸ்வர்க்கத்தின் ஸ்தாபனை செய்கின்றார் என்பது கூட யாருக்கும் தெரியாது. இந்த விஷயங்களை சங்கமயுக பிராமணர்களாகி நீங்கள் தான் அறிந்துள்ளீர்கள். பாபா எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கின்றார். பிறகும் புத்தியில் பதிவதில்லை. எப்படி பாபா புரிய வைக்கின்றாரோ அதுபோல் யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். முயற்சி செய்து இது போல சிறந்தவர்கள் ஆக வேண்டும். தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். குழந்தைகளிடம் மிக நல்ல தெய்வீக குணங்கள் இருக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் கோபிக்க கூடாது. முகத்தை பிணம் போல ஆக்கக்கூடாது. அப்பேற்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் இப்பொழுது செய்யாதீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். சண்டிகா தேவிக்கு கூட திருவிழா நடக்கிறது. யார் தந்தையின் வழிப்படி நடக்கவில்லையோ அவருக்கு சண்டிகா என்று கூறுவார்கள். அவர்கள் துக்கம் கொடுக்கின்றார்கள். அப்பேற்பட்ட சண்டிகாக்களுக்கு கூட திருவிழா நடக்கிறது. மனிதர்கள் அஞ்ஞானி ஆவார்கள் அல்லவா? பொருள் புரிந்திருக்கிறார்களா என்ன? யாரிடமுமே பலம் இல்லை. அவர்களோ உள்ளுக்குள் காலியாக இருக்கிறார்கள். நீங்கள் பாபாவை நல்ல முறையில் நினைவு செய்கிறீர்கள். எனவே தந்தை மூலமாக உங்களுக்கு பலன் கிடைக்கிறது. ஆனால் இங்கு இருக்கும் பொழுது கூட அநேகருக்கு புத்தி வெளியில் அலைந்து கொண்டு இருக்கின்றது. எனவே பாபா கூறுகின்றார், இங்கு படங்களுக்கு முன்னால் அமர்ந்து விடுங்கள். அப்பொழுது உங்களுடைய புத்தி இதில் மும்முரமாக இருக்கும். காலச்சக்கரம் பற்றி, ஏணிப்படி பற்றி எவருக்கேனும் புரிய வைக்கும் பொழுது சத்யுகத்தில் மிகவும் குறைவான மனிதர்கள் இருப்பார்கள் என்று கூறுங்கள். இப்பொழுது ஏராளமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். நான் பிரம்மாவின் மூலமாக புதிய உலகத்தின் ஸ்தாபனை செய்கின்றேன் மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் செய்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். இது போல அமர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். நமது வாயை நாமாகவே திறக்க முடியும். உள்ளுக்குள் என்ன நடக்கிறதோ அது வெளியில் கூட வர வேண்டும். நீங்கள் ஊமை ஒன்றும் இல்லை தானே? வீட்டில் அடித்துக் கொள்வதற்கு வாய் திறக்கிறது. ஞானம் கூறுவதற்கு திறப்பதில்லையா என்ன? படங்கள் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடும். நமது வீட்டிற்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற தைரியம் கொள்ள வேண்டும். உங்களது அறையை படங்களால் அலங்கரித்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள். இது உங்களுடைய நூலகம் போலாகிவிடும். மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக படங்கள் ஆகியவற்றை மாட்டி வைக்க வேண்டும். யார் வந்தாலும் அவர்களுக்கு புரிய வையுங்கள். உங்களால் நிறைய சேவை செய்ய முடியும். சிறிதளவு கூட கெட்டாலும் பிரஜையாக ஆகிவிடுவார்கள். பாபா இவ்வாறு முன்னேற்றத்திற்கான யுக்திகளை கூறுகின்றார்.
தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் அழியும். மற்றபடி கங்கையில் போய் ஒரே அடியாக மூழ்கிவிட்டால் கூட விக்கர்மங்கள் விநாசம் ஆகாது. இவையெல்லாம் குருட்டு நம்பிக்கை ஆகும். ஹரித்வாரத்தின் மொத்த அசுத்தமும் போய் கங்கையில் விழுகிறது. கடலில் எவ்வளவு அசுத்தம் பாய்கிறது. நதிகளில் கூட குப்பைகள் விழுந்து கொண்டே இருக்கிறது. அதன் மூலமாக எப்படி பாவனமாக ஆக முடியும்? மாயை அனைவரையுமே முற்றிலுமே அறிவில்லாதவர்களாக ஆக்கிவிட்டது. என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு தான் கூறுகின்றார். ஏ பதீத்த பாவனா, வாருங்கள் என்று உங்களுடைய ஆத்மா அழைக்கிறது அல்லவா? அவர் உங்களுடைய ஷரீரத்தின் லௌகிக்க தந்தையாக இருக்கின்றார். பதீத்த பாவனர் ஒரே ஒரு தந்தையாவார். இப்பொழுது நாம் அந்த பாவனமாக ஆக்கும் தந்தையை நினைவு செய்கின்றோம். ஜீவன் முக்தி அளிக்கும் வள்ளல் ஒரே ஒருவர் ஆவார், வேறு யாரும் கிடையாது. இவ்வாறு எளிதான விஷயத்தின் பொருளை கூட யாருமே புரிந்து கொள்வது இல்லை. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே, ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, வாயிலிருந்து ஞான ரத்தினங்களை வெளிப்படுத்துவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு பொழுதும் வாயிலிருந்து முள் அல்லது கற்களை வெளிப்படுத்தக்கூடாது. தனக்கு மற்றும் வீட்டிற்கு நன்மை செய்வதற்காக வீட்டினை படங்களால் அலங்கரிக்க வேண்டும். அதன் மீது ஞான சிந்தனை செய்து மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். மும்முரமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தந்தையிடம் ஆசிர்வாதம் வேண்டுவதற்கு பதிலாக அவரது சிறந்த வழிப்படி நடக்க வேண்டும். சிவபாபாதான் நன்றிக்குரியவர். எனவே அவரைதான் நினைவு செய்ய வேண்டும். நான் பாபாவிற்கு இவ்வளவு கொடுத்தேன் என்ற அபிமானம் வரக்கூடாது. வரதானம். வாப்சமான் ஸ்திதி மூலம் சமயத்தை அருகாமையில் கொண்டு வரக்கூடிய தத்தத்துவம் என்ற வரதானத்தை பெற்றவர் ஆகுக. வாப்சமான் ஸ்திதி மூலம் சமயத்தை அருகாமையில் கொண்டு வரக்கூடிய தத்தத்துவம் என்ற வரதானத்தை பெற்றவர் ஆகுக. விளக்கம். என்னுடையது என்பதை அழிப்பது என்றால் வாப்சமான் ஸ்திதியில் நிலைத்திருந்து சமயத்தை சமீபத்தில் கொண்டு வருவதாகும். எங்கு தன்னுடைய தேகத்தில் மற்றும் தன்னுடைய ஏதாவது ஒரு பொருளில் என்னுடையது என்பது இருக்கிறதோ அங்கு சமமாகுவதில் சதவிகிதம் உள்ளது. சதவிகிதம் என்றால் குறைபாடு. அப்படிப்பட்ட குறைபாடு உள்ளவர்கள் ஒரு பொழுதும் சம்பூரணம் ஆக முடியாது. பர்ஃபெக்ட் ஆகுவதற்காக தந்தையின் அன்பில் சதா லவ்லீன் ஆகி இருங்கள், அதாவது மூழ்கி இருங்கள். சதா அன்பில் லவ்லீனாக இருப்பதனால் சகஜமாகவே பிறரையும் கூட தனக்கு சமமாக மற்றும் தந்தைக்கு சமமாக ஆக்க முடியும். பாப்தாதா தன்னுடைய அன்பான மற்றும் அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சதா தத்தத்துவம் என்ற வரதானத்தை கொடுக்கின்றார்கள். ஸ்லோகன். ஒருவர் மற்றவருடைய சிந்தனைகளுக்கு மரியாதை கொடுத்தீர்கள் என்றால் சுயத்தினுடைய ரெஜிஸ்டர் நல்லதாக ஆகிவிடும். ஒருவர் மற்றவருடைய சிந்தனைக்கு மரியாதை கொடுத்தீர்கள் என்றால் சுயத்தினுடைய ரெஜிஸ்டர் நல்லதாக ஆகிவிடும். அவ்யக்த சமிக்கை. தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். மனதின் சேவைக்காக மனம் புத்தி வீணானதை யோசிப்பதில் இருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். மன்மனா பவ என்ற மந்திரத்தின்
சகஜ சொரூபம் ஆக வேண்டும். எந்த சிரேஷ்ட ஆத்மாக்களின் மனம், அதாவது சங்கல்பம் சிரேஷ்டமானதாக மற்றும் சக்திசாலியாக இருக்கிறதோ, சுப பாவனை சுப விருப்பம் உடையதாக இருக்கிறதோ, அவர்கள் மனதின் மூலம் சக்திகளை தானாகவே கொடுக்க முடியும். ஓம் சாந்தி.